ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் இன்னைக்கு ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. டிவி செட்டப் பாக்ஸில் டிவி சேனல்ஸை எப்படி வர வைக்கிறது, டிவி சேனல்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம வாய்ஸ் கமெண்ட், அதாவது நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸில் ஒரு மைக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த மைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படி டிவி சேனல்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீடியோ லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஜியோ டிவியில் வந்து என்னென்ன சேனல்ஸ் கிடைக்குது, என்னென்ன ஓடிடி கிடைக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரிகிற என் நம்பர் 9994898198க்கு நீங்கள் ஜியோ டிவி சேனல்ஸ் சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா என்னென்ன ஓடிடி கிடைக்கும், என்னென்ன சேனல்ஸ் கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலில் அனுப்புவேன். அதே மாதிரி ஏர்டெல்லில் புதுசாக ஒய்ஃபை கனெக்ஷன் வேணும், இல்லைனா ஏர்டெல்லில் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும்னா கீழே தெரிகிற என் நம்பர் 9994898198க்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் புக்கிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜியோ டிவி செட்டப் பாக்ஸை டிவியில் கனெக்ட் பண்ணி இதில் என்னென்ன சேனல்ஸ் வருதுங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். ஜியோ டிவி செட்டப் பாக்ஸில் எப்படி பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி இந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய படங்கள், ஃபோட்டோஸ், வீடியோஸில் இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸில் எப்படி வேலை செய்கிறதுன்னு காமிச்சு தரேன். இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ டிவியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக டிவி செட்டப் பாக்ஸ் ஒன்று தந்திருப்பாங்க. ஒன்று ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் செட்டப் பாக்ஸும், ஜியோட ஏர் ஃபைபர் யூஸ் பண்ண வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை கலர் செட்டப் பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது எதுக்காக வேண்டி சொல்கிறேன்னா, இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸோட சைஸு, அளவு எல்லாம் சின்னதாக மாறுபடும். பட் உள்ளே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே சேம் தான். ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ளூ கலராக கொடுத்துருக்கலாம், இல்லை ஜியோட ஏர் ஃபைபர் யூஸ் பண்ணுற வாடிக்கையாளருக்கு வெள்ளை கலராக கொடுத்துருக்கலாம். பட் உள்ளே இருக்கிற ஆப்ஷனு, நம்ம பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறது, இந்த போர்ட் எல்லாமே சேம் தான். பாக்ஸு இல்லைனா ஜியோ ஃபைபர் செட்டப் பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆப்டிக்கல் கேபிள் அவுட்புட்டு, ஒன்று HDMI, ஒன்று ஈதர்நெட் கேபிள் அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் ஒய்ஃபையாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஈதர்நெட் கேபிளாகவும் இந்த செட்டப் பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க, பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து இந்த இடத்துல தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி இந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாம் எப்படி ப்ளே ஆகுதுங்கிறது ஒரு தடவை நான் காமிச்சிடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸை இப்போ டிவியில் கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HDMI கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? கனெக்ட் பண்ணிட்டு பவர் அடாப்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டிவியோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஜியோங்கிற அந்த மாதிரி லோகோ வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸை ஆன் பண்ண உடனே நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி ப்ளஸ், ஜியோ ஹாட்ஸ்டார், ஜியோ பிசி, ஜியோ சாவன், ஜியோ கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஜியோ பிசி பற்றி உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ஜியோ கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜியோ டிவி ஆன் பண்ண உடனே இங்கே ஜியோ கேம்ஸ் வரும். இந்த ஜியோ கேம்ஸை பற்றி நம்ம யூடியூப்பில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்க்ரீன் ஆன் பண்ண உடனே நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப், ZEE5, ஹோச்சோ, மை ஜியோ, ஜியோ ஜாயின் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வரும். சரிங்களா? இப்போ கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைவ் டிவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் ஆன் பண்ண உடனே இந்த லைவ் டிவிக்குள்ளார போயிடுவாங்க. ஏன்னா லைவ் டிவி போட்டிருக்கு, இதில் தான் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் வருதுன்னு சொல்லி இதுக்குள்ளார போயிடுவாங்க. இதை நம்ம ஆன் பண்ணன்னு வச்சுக்கோங்க, டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வராது, எரர் ஸ்டேட்டுன்னு காமிக்கும். இது என்னன்னா, ஜியோ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ஆப்ஷனை இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளார போகக்கூடாது. இந்த லைவ் டிவிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜியோ டிவியில் வந்து எப்படி டிவி சேனல்ஸ் பார்க்குறதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் பண்ண உடனே இங்கே கருப்பு கலரில் போட்டிருக்கும், ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கும் பாருங்க. இந்த ஜியோ டிவி ப்ளஸ்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ண உடனே இங்கே ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு ஸ்க்ரீனில் வந்ததுக்கு அப்புறம் இதில் தான் போய் நம்ம சேனல்ஸை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜியோ டிவி ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள், ப்ளூன்னு சொல்லி மேலே 4 பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 பட்டனுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் பேக் வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி கையில் பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள், ப்ளூன்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சிவப்பு பட்டன் அமுத்துனீங்கன்னா டிவி கைடு வரும், பச்சை பட்டன் அமுத்துனீங்கன்னா கடைசியாக நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தீங்களோ அது காமிக்கும், மஞ்சள் பட்டன் அமுத்துனீங்கன்னா மொழியை மாற்றிக்கலாம், ப்ளூ பட்டன் அமுத்துனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறீங்களோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிவி ப்ரோக்ராம் எங்கே போய் பார்க்கணுன்னா, நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதில் வந்து ஜியோ டிவி ப்ளஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் பாருங்க. இந்த ஜியோ டிவி ப்ரோக்ராம் ஆன் பண்ணுறேன்.
மேல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிவின்னு ஒன்று இருக்கும். இங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல ஃபார் யூக்கு பக்கத்துல டிஜிட்டல் டிவின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா டிவி கைடுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த டிவி கைடை நீங்க செலக்ட் பண்ணணும். டிவி கைடை செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டகரின்னு காமிக்கும். லாங்குவேஜை செலக்ட் பண்ண உடனே ஹிந்தி பாக்குறீங்களா, மராத்தி பாக்குறீங்களா, தெலுங்கு பாக்குறீங்களா, கன்னடான்னு சொல்லி எல்லா மொழியும் உங்களுக்கு வரும். பக்கத்துல கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா, கேட்டகரி பாத்தீங்கன்னா ஃபேவரட், காமெடி, டிவோஷனல், என்டர்டைன்மெண்ட் சொல்லி இந்த மாதிரி எல்லாமே வரும். நீங்க வந்து இந்த கேட்டகரியில எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளா ஒரு கஸ்டமர் வந்து காமெடி செலக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் போறது எல்லாமே காமெடி ரிலேட்டடா இருக்கிற வீடியோஸ் அந்த சேனல்ஸ் தான் உங்களுக்கு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கேட்டகரியில வந்து எதுவுமே செலக்ட் பண்ணாம லாங்குவேஜ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப நம்ம தமிழ் பார்க்க போறோம்னா தமிழை மட்டும் செலக்ட் பண்றோம். பாருங்க, நம்ம தமிழ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தமிழை செலக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல பாத்தீங்கன்னா சன் டிவி வரும், கீழே பாத்தீங்கன்னா ஜெயா டிவி வரும். இப்ப நம்ம ஜெயா டிவி பார்க்கணும்னா ஜஸ்ட் இதோ இந்த பட்டனை ஓகேன்னு பிரஸ் பண்ணா போதும் உங்களுக்கு. இப்ப ஜெயா டிவி வந்துடும் உங்களுக்கு. வருது பாத்தீங்களா? நான் சவுண்ட் வைக்கிறேன். இப்ப நம்ம சேனல்ஸ் பாக்குறதுக்கு இங்க பாருங்க, இது வால்யூம் கம்மி பண்ற பட்டன். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா சேனல் ஒண்ணு இருக்கும். இந்த பட்டன் அமுத்தினாலே அடுத்த சேனல் வந்துடும். பாருங்க, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வருது, சோனி வருது. பாருங்க, அடுத்த ப்ரோக்ராம் மாத்தி மாத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எஸ்டி வருது பாருங்க, டிராவல் எக்ஸ்பி வருது, புதிய தலைமுறை வருது, தந்தி டிவி வருது, ஜெயா பிளஸ், சன் நியூஸ், அனுஷ், பாலிமர் நியூஸ், நியூஸ் 18. பாருங்க, இது எல்லாமே வந்து நம்ம நார்மல் டிவி பாக்குற மாதிரி இந்த பட்டனை மேல அமுத்திட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு போதும் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பாருங்க, சத்யம் டிவி வருது, மாலை முரசு டிவி வருது, நியூஸ் வருது, டிஸ்கவரி பிளஸ் வரும் பாருங்க, தமிழ் ஜனம், இந்த மாதிரி பாருங்க, பொதிகை டிவி எல்லாமே, சன் மியூசிக் எஸ்டி, இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமா வருது பாருங்க. ஜெயா மேக்ஸ், ராஜ், விஜய் டக்கரு, ஜோதி டிவி வருது பாருங்க, மாதா டிவி வருது பாருங்க, இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் டிவி. இந்த மாதிரி நம்ம ரிமோட்ல வந்து ஒவ்வொரு பட்டனா அமுத்திட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ டிவி ரிமோட் இருக்கு பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரு மஞ்சள் கலர்ல மைக் பட்டன் போட்டிருக்கு பாத்தீங்களா. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம், அதாவது நம்ம டிவி ப்ரோக்ராம் ஆன் பண்ணாமலேயே வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, நான் வெளியே தான் இருக்கேன். மேல பாத்தீங்கன்னா ஜியோ டிவி பிளஸ்ன்னு போட்டிருக்கும் பாருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளா வந்து நான் விஜய் டிவி பார்க்கணும்னா நம்ம அது உள்ளார போகாமலேயே இந்த மைக் பட்டனை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா லிசனிங் சொல்லி வரும் உங்களுக்கு, விஜய் டிவி. பாருங்க, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணி விஜய் டிவின்னு சொல்லி வாய்ஸ் கமெண்ட் தான் கொடுத்தேன். இப்ப விஜய் டிவி ஓபன் ஆயிருச்சு. இப்ப சன் டிவி செக் பண்ணி பார்க்கலாம். சன் டிவி, மட்டும் சன் டிவி ஆப்ல போய் உங்களுக்கு வரும் பாருங்க, சன் டிவி வந்துருச்சு உங்களுக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கே டிவி கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்க, கே டிவி. அடுத்தது பாத்தீங்கன்னா வசந்த் டிவி கொடுக்குறேன் பாருங்க, வசந்த் டிவி. பாருங்க, வசந்த் டிவி வந்துருச்சு பாருங்க. பாத்தீங்களா, வசந்த் டிவி வந்துருச்சு. லைவ் சேனல்ஸ் காமிக்குது பாத்தீங்களா. அதே மாதிரி புதிய தலைமுறை கொடுக்குறேன் பாருங்க, புதிய தலைமுறை. பாருங்க, புதிய தலைமுறை லைவ் சேனல்ஸ் வந்துருச்சு பாருங்க, லைவா ஓடிட்டு இருக்கு புதிய தலைமுறையில. பாத்தீங்களா. சோ அடுத்தது வந்து என்னன்னா கேப்டன் டிவி, ஜெயா டிவி கொடுக்குறேன் பாருங்க, ஜெயா டிவி. பாருங்க, ஜெயா டிவி வந்துருச்சு. சோ வந்து வாடிக்கையாளர் வந்து டிவி பிளஸ்க்கு உள்ளார போயும் சேனல்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வயசானவங்க, வீட்டுல வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு உள்ளார போய் இந்த ப்ரோக்ராம்லாம் மாத்த முடியாது, இந்த மாதிரி மைக் பட்டன் அமுத்தி சொல்ற மாதிரி இருந்தா இந்த மைக் பட்டன் அமுத்தி கூட நீங்க வந்து சேனல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜியோ டிவி சேனல்ஸ்ல ப்ரோக்ராம் மாத்துறது இந்த மாதிரி மெத்தட்ல மாற்ற முடியும் உங்களுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நம்ம பென் டிரைவ் கனெக்ட் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அப்ப நிறைய கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா, அதுக்கு நெட் கனெக்ஷன் வேணுமான்னு கேட்பாங்க. நெட் கனெக்ஷன் இல்லாம இருந்தாலும் உங்க
பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய படங்கள், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இதுல நீங்க பாத்துக்கலாம். பாருங்க, இந்த பென்ட்ரைவை வந்து நான் செட்டப் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணி நான் காமிக்க போறேன். பாருங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த போர்ட் இருக்கும், யூஎஸ்பி போர்ட் இருக்கும். நீங்க கனெக்ட் பண்ண உடனே யூஎஸ்பி சாண்ட் டிஸ்க்னு சொல்லி இங்க மென்ஷன் வந்துடும். பாருங்க, இப்போ நான் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டேனுங்களா? பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பென்ட்ரைவ் ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு ஆப் இருக்கு. நம்ம எப்படி நம்ம டிவி பாக்குறதுக்கு ஜியோ டிவி ஆப்ல போய் பாக்குறோம் தெரியுங்களா? அதே மாதிரி யூடியூப், அதே மாதிரி இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் பாக்குறதுக்கு டிவி பிளேயர் ஒன்று இருக்குங்க. சரிங்களா? அது எங்க இருக்குன்னா, நம்ம மைஜி ஆப் இருக்கு தெரியுங்களா? ஜியோ ஸ்டோரு. இந்த ஜியோ ஸ்டோர் ஓபன் பண்ண உடனே மேல வந்து சர்ச்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? இங்க போய் போட்டு இந்த டிவி ப்ரோக்ராம் பாத்துக்குங்க. அந்த பேர் என்ன பாத்தீங்கன்னா டிவி பிளேயர்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஜியோ ஸ்டோர்ல போனதுக்கு அப்புறம் டிவி பிளேயர் நீங்க சர்ச் பண்ணணுங்க. பாருங்க, டிவி பிளேயர்னு அடிக்கிறேன் பாருங்க. டிவி இந்த வீடியோ பிளேயரை நீங்க டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? பாருங்க, நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் அன்இன்ஸ்டால்னு காமிக்க பாருங்க. இந்த பிளேயர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற பென்ட்ரைவ்ல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ், படமெல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோ பிளேயரை நீங்க டவுன்லோட் பண்ணா தான் பார்க்க முடியும். சரிங்களா? டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க, பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்துடும். பாருங்க, மினிமைஸும் பண்ணிக்கலாம். பாருங்க பாருங்க, நான் ஃபைல்ஸ் எல்லாமே நான் காமிச்சிடறேன். பாத்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ்ல என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு காமிக்குது. என் பாப்பாவோட ஸ்கூல் ரிலேட்டடா இருக்கிற ரைம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மூவிஸ் இருக்கு, சாங்ஸ் இருக்கு. பாருங்க, பென்ட்ரைவ்ல இருக்கிற ஒரு சாங்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, பிகிலோட சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, வால்யூம் அதிகமாக வைக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் உங்களுக்கு பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற சாங்ஸ் நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். என்ன இருக்கு? டாக்டர் செல்லம்மா சிவகார்த்திகேயனோட படம் இருக்கு தெரியுங்களா? பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோஸ் நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, அடுத்த பாட்டு நான் மாத்தி காமிக்கிறேன். பாருங்க, இப்போ ஒரு மூவிஸ் ஒன்று பிளே பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நான் வந்து டோரண்ட்ல வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்மள என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும் நிறைய கஸ்டமர் கேட்பாங்க. 3GB, MP4, AVI ஃபைல்ஸ், உங்க பென்ட்ரைவ்ல இருக்கிற சாங்ஸ் எல்லா MP3 ஃபைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இந்த வீடியோ பிளேயர்ல நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு நெட் இருந்தா தான், நெட் இல்லாமலையும் நார்மலா இருக்கிற உங்க செட்டப் பாக்ஸ்ல கனெக்ட் பண்ணி இந்த பென்ட்ரைவ் எல்லாமே நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஜுராசிக் பார்க் வந்து படம் டவுன்லோட் பண்ணிருக்கேன். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் 2025 இப்போ வந்த படம் பாத்தீங்கன்னா டோரண்ட்ல டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. கிளாரிட்டி காமிச்சிடும் உங்களுக்கு. சாரி, இங்க இருக்கு பாருங்க, ஓட்டி விடுறேன். பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ நம்ம பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய படம், வீடியோஸ் எல்லாமே நம்ம ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல தாராளமா வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபோல்டர் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, சாங்ஸே போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? எங்கிட்ட MP3 பிளேயர்ஸ், MP3 சாங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நான் பாட்டே போட்டு காமிக்கிறேன். கண்கள் நீய சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜியோ டிவி பிளஸ்ல வந்து எப்படி சேனல்ஸை எடுக்கிறது, எப்படி மொழி மாற்றம் பண்றது, நம்ம வாய்ஸ் கமெண்ட் மூலமா எப்படி சேனல்ஸ் பார்க்கறது எல்லாமே இந்த இதில் பார்த்தோம். அதே மாதிரி ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி எப்படி பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஏர்டெல்ல புதுசாக வைஃபை கனெக்ஷன் வேணும், இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு 9994899819 தாராளமாக கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ் ரிமோட் இருக்கு தெரியுங்களா, இதையும் நம்ம டிவி நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய டிவி இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி பேர் பண்றதுன்னு காமிச்சிடறேன். ஜியோ டிவி செட்டப் பாக்ஸ்ல கீபோர்டு எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் மாத்துறதுங்கிறது நான் காமிச்சிடறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.